சென்னையில் இளம்பெண் ஒருவர் வரதட்சணை கொடுமையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவத்தில் தற்கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத்குமார். வணக்கம் வினோத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். இளம்பெண் ஒருவர் கணவரால் பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு வரதட்சணை கொடுமையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சென்னை அரசு சாலை மருத்துவமனை முன்பாக மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காரணமாக இங்கு கூடியிருக்கும் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சுவாதியின் சடலத்தை மீட்பது மட்டுமல்லாமல் இங்கு அரசு சாலை மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கும் அவரது சடலத்தை, அதாவது இந்த உயிரிழந்த பெண்ணின் சுவாதிக்கு முக்கிய காரணமாக இருந்த அவரது கணவர் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை வளாகத்தில் வைத்து மீண்டும் அங்கிருந்த காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக ஆர்டிஓ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆர்டிஓ தாசில்தாரான அரசு அதிகாரி பிரமிளா என்பவரும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவரது பெற்றோரிடம் விளக்கம் கேட்டு விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் உயிரிழந்த சுவாதிக்கு காரணமானவர்கள் மீது அவரது கணவர் மீதும் உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் இது தொடர்பாக அரசு வருவாய்த்துறை அதிகாரி பிரமிளா என்பவரும் உரியவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார். நன்றி வினோத்குமார், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.